ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். தெய்வ சக்தி உள்ளவன் என் பிரியாதானி இப்போ புரிஞ்சுதா? அந்த தெய்வ சக்தி உள்ளவன் ஒருத்திதானே நீங்க தானே சொன்னீங்க. இங்க 2 பேர் நிறுத்திக்காங்க. இந்த தெய்வ சக்தினா என்ன? பரிபூர்ண தெய்வ அருள் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அந்த சக்தி உள்ளவங்க. தெய்வ பிறவியின் அர்த்தம் தீய சக்தியை அழிக்கிறதாகும். இருள் சூழ்ந்த இடத்தை எப்படி பிரகாசம் அளிக்குதோ, இரவை எப்படி பகல் விளக்குதோ, அதே மாதிரி ஒரு தீய சக்தியை தெய்வ சக்தி அழிக்கும். அந்த தெய்வ சக்தி என் பிரியா தான். ஹோ நோ, உண்மையான தெய்வ சக்தி பிரியா தானே ப்ரூஃப் ஆகிட்டா எனக்கும் அஞ்சுக்கும் மேரேஜ் நடக்காது. தெய்வ சக்தி ஒருத்தர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இந்த அடையாளம் 2 பேர்கிட்டயும் இருக்குதே. வேஷதாரி யாரோ அவங்க அடையாளமும் போய்தான். நிறுத்துங்க, ஓவரா பேத்துக்கிட்டீங்க. அண்ணி இவங்க ஏதேதோ வார்த்தை சொல்லி குழப்புறாங்க. வேஷதாரி பொய்யான அடையாளம் இன்னமும் சொல்றாங்க. ரூபி தான் தெய்வ சக்தின்னு நீங்க உணர்ந்தீங்கல்ல அண்ணி, அது போதும். ஆஞ்சித மேரேஜ் ரூபியோட தான் நடக்கும். அதான் முடிவு. நான் இவங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன் அண்ணி. அவசரப்படாதீங்க, இருங்க. எந்த முடிவுல வாழ்க்கையில அடங்கிக்கோ அந்த முடிவை எடுக்கிறதுல அவசரப்படக்கூடாது. இது நம்ம அஞ்சித வாழ்க்கை பிரச்சனை. எக்காரணத்தை கொண்டு தவறு செய்யக்கூடாது. தெய்வ சக்தி உள்ளவன் ஒட்டி மட்டும் தானா, அது யாருன்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது வாஸ்துவம் தான், ஆனா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கா? அடையாளம் 2 பேட்டையும் இங்கி. உண்மையான தெய்வ சக்தி யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி ஈக்கணும்ல. உண்மையான தெய்வ சக்தி யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி ஈக்கணும்ல. மனசுல உள்ள பக்தி ஜோதியான யார் இந்த தீபங்களை ஏத்துறாங்களோ அவங்க தான் தெய்வ சக்தி உள்ளவங்க. இன்னைக்கு இந்த கிழவி எல்லா காரியத்தையும் கெடுத்துருவா போல இருக்கே. குருமாதா, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒவ்வொரு நிகழ்வும் அந்த அம்மன்ட ஆணைன்னு புரிஞ்சுக்க. மனசார துர்க்கை தாயை வேண்டிக்க. மற்றத இந்த தாய் பார்த்துக்குவா. அம்மா தாயே, உண்மையான தெய்வ சக்தி யார்கிட்ட இருக்குன்னு நீதாமா காட்டணும். உடனடியா எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. சீக்கிரம் ஏதாச்சும் செய்யலைன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போய்க்கிறோம். கூடாது, என் முயற்சி வீணாக கூடாது. ஆஞ்சு அந்த தெய்வ சக்தியோட சேர்ந்தா எனக்கு இந்த சிறையில இருந்து விடுதலை கிடைக்காது. எனக்கு சீக்கிரமா வந்து உதவி பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுங்க. உனக்கு உதவி பண்றது சுலபம் இல்லை ரூபி. இந்த உதவியை செய்யணும்னு நான் தெய்வ சக்தியை எதிர்த்து நிற்கணும். இருந்தாலும் நான் உனக்கு உதவி செஞ்சே தீருவேன். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இங்கி. என்ற மொத்த சக்தியை இழக்க வேண்டி வந்தாலும் செய்வேன். வேதனைகளை சந்திச்சாலும் சரி, நான் இந்த உதவியை செஞ்சே தீருவேன்.
தெய்வ சக்திக்கு எதிராக நடந்ததால நான் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன். ஆண்டி பாத்தீங்களா? என்ன நடந்துக்கி? என்ன மனுஷனுங்க குருமாதா, முயற்சியில நான் தோத்துட்டேன். வாய்ப்பே இல்லை. உண்மையான சக்தி யார்கிட்ட இருக்குன்னு துர்க்கை தாயே நமக்கு காட்டிட்டாங்க. எங்க ரூபி தான் அந்த தெய்வ சக்தி. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அஞ்சோட சேர வேண்டிய சக்தி நீ தான். உன்னால தான் அஞ்சு ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியும். நீங்க மனசார வேணும்னு சொன்னபடிதான் செஞ்ச குருமாத்தா. இருந்தாலும் தீபத்தை ஏத்த முடியல. அது தெய்வ சக்தி நான் இல்ல போல இருக்கி. தெய்வ சக்தி உள்ளவன் நீ தான் பியா. ஆனா தீபங்களை ஏத்த முடியலையே. அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக்கி. ஏன் இது நடந்துச்சுன்னு புரியல. எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு குருமாதா. உங்களால நடத்தப்பட்ட அக்னி பிரச்சனையில பியாக்கு வெற்றி கிடைக்கல. ரூபி தான் தெய்வ சக்தி. எப்படி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்? இதுல ஏதோ ஒரு குளறுபடிக்கு. அந்த மோகினி இதை சதி பண்ணி இதை சாதிச்சுக்கா. ஒரு தெய்வ சக்தி இந்த குடும்பத்தை காப்பாற்ற கூடாதுன்னு நினைக்கிறா. இனிமே நீங்க சொல்ற எதுவும் நான் ஏத்துக்க மாட்டேன். உண்மையான தெய்வ சக்தி எங்க கண்ணு முன்னாடி இருக்கி. ஆஞ்சிக்கும் ரூபிக்கும் மேரேஜ் நடந்தே தீரும். யாரு நீங்க தெய்வ சக்தின்னு நினைக்கிறீங்களோ அவ தெய்வ சக்தி இல்ல, ஏமாத்துக்காரி. ஏமாத்துக்காரியா? யூ மீன் ஃப்ராட்? நான் ஒரு ஃப்ராடா? ஆமா, நீ உன்கிட்ட தெய்வ சக்தி ஈக்கிறதா சொன்னா நீ ஒரு ஏமாத்துக்காரி தான். என் மேல ஏன் அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் ஏமாத்துக்காரி இல்ல. சொல்லு சொல்லு, எதுக்காக இதெல்லாம் செய்யற? எதுக்காக இந்த குடும்பத்துல உள்ளவங்கட நம்பிக்கையில விளாடுற? ஏண்டி என்ன பண்றீங்க? பதில் சொல்லு. எனக்கு வலிக்குது, விடுங்க. ராட உத்தரவை கேட்டுட்டு நீ இதெல்லாம் செய்யறன்னு சொல்லு. நிறுத்துங்க, விடுங்க அவளை. என்ன காரியம் இது? இந்த வீட்டுல வருங்கால மருமகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுலாம் சரியே இல்லை. இங்க பாருங்க அண்ணி, இவங்க சொன்னது போயின்னு தெரிஞ்சுட்டு அதனாலதான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்க. எனக்கு தான் கண் பார்வை இல்லை, ஆனா உங்களுக்கு தான் கண் பார்வை இல்ல. வேதஸ்ரீ, மனக்கண்ணை திறந்து பாரு. உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. போதும் விடுங்க குருமாதா. தெய்வ சக்தி யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க வழிகாட்டினீங்க. நடந்த அக்னி பரீட்சையிலும் பியா வெற்றி அடையல. ரூபிக்கு வெற்றி கிடைச்சிக்கி. அப்படி இருக்க சொல்ல எப்படி பியாவை தெய்வ சக்தியை ஏத்துக்கிறது? நல்லது, இனி நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். எந்த தகவலை சொல்ல வந்தனும் அது சொல்லிட்டேன். இதுக்கு மேல செய்ய வேண்டியதை உங்க முடிவுக்கே விடுறேன். வா பியா. ஒரு நிமிஷம் குருமாதா. கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். குருமாதா இது வரைக்கும் போய் சொன்னதே கிடையாது. ரூபியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அவட வித்தியாசமான நடவடிக்கையை பத்தி நானே பார்த்தேன். சில சமயங்கள் கண்ணுக்கு தெரிகிற காட்சி ஒன்னாவும் நடக்கிற நிகழ்வு வேறையாவும் இருக்கு. இவ போய் சொல்றா ஆஞ்ச், ஒன்னு என்னை பிரிக்கும்னு நினைக்கிறா. இவளை இங்கிருந்து விரட்டி விடு. இது நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். ஆனா எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆஞ்ச் ஏன் நான் சொல்றது கேட்க மாட்டேங்கான்? நான் சொல்ற வார்த்தை ஒருவேளை உனக்கு போயிட்டு தோணலாம் ஆஞ்ச். ஆனா எது உண்மைங்கிறது உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்ப ஒருவேளை உனக்கு இது தேவைப்படும். என்ன இது? இது பாதுகாப்பு கவசம். தீய சக்தி நின்று காக்கக்கூடியது.
ஆஞ்ச், இவளை இங்க இருந்து விரட்டி விடு. ஆஞ்ச், என்ன பாச்சு உனக்கு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பியா, ஏன் இந்த ஆஞ்ச் நான் சொல்ல எதையும் கேட்க மாட்டேங்க? நான் திரும்பவும் உதவி கேட்டாகும். என்னால முடிஞ்ச உதவியை ஏற்கனவே செஞ்சுட்டேன் ரூபி. இதுக்கு மேல உனக்கு உதவி செய்யறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லை ரூபி. கமோன், சீக்கிரம் கமோன். கூடாது, பாதகமா எதுவும் நடக்க கூடாது. ஆஞ்சிட்டே இருக்கிற அந்த அதிசக்தி அந்த தெய்வ சக்தியோட சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தா எல்லாமே வீணாகிரும். ஆஞ்ச் ஏந்த வாரிசு, அவனுக்குள்ள ஏண்ட ரத்தம் ஓடுது. 2 பேட ரத்தமும் ஒண்ணுதான். அந்த வகையில 2 பேட ரத்தமும் ஒண்ணுதான். எனக்கு நம்பிக்கைக்கு நான் சொன்னதை நீ கேட்பேன்னு தெரியும். புரிஞ்சுக்க ஆஞ்ச், இங்க ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வைக்கி. நல்லா தெரியும் எங்க ப்ராப்ளம் வைக்கி. அந்த ப்ராப்ளமே நீ தான். நான் ரூபியை மேட்ச் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக நீ திட்டம் போட்டு இதெல்லாம் செய்யற. பிளான் பண்ணி தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தீங்க. ஃபர்ஸ்ட் காஜல ஃப்ரெண்ட் ஆகுன, அதுக்கப்புறம் என்ன கைக்குள்ள போட்ட. என் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண. இப்போ லாஸ்ட் 2 டேஸா இங்க தான் இருக்க. உன்னோட எந்த முயற்சியும் வெற்றி அடையலன்னு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நீ இந்த அம்மாவை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதால தான். இனாஃப், நீ சொல்ற எந்த வார்த்தை மேலும் எனக்கு நம்பிக்கை வரல. உங்க அம்மா உண்மையிலேயே காணாம போயிட்டாங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? என்ன உன் வலையில விழ வைக்க நடத்தின டிராமாவை கூட இருக்கலாம். ஒருவேளை உனக்கு அம்மாவே இல்லாம இருக்கலாம். என்ன, செத்து போய்க்கலாம். என்னோட அம்மா அவங்க உயிரோட தான் இருக்காங்க. என்ன பெத்த தாய் உயிரோட தான் இருக்காங்க. இந்த மாதிரி பேச உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சா? என் அம்மா உயிரோட தான் இருக்காங்க குருமாதா. என் அம்மா உயிரோட தானே இருக்காங்க. பதில் சொல்லுங்க குருமாதா, அம்மா உயிரோட தானே இருக்காங்க. அம்மா என்ன மன்னிச்சிருமா பியா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தேன். இவங்களை நெருங்குற ஆபத்திலிருந்து காக்க வந்தேன். எந்த தெய்வ சக்தி இவங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்காங்களோ அந்த தெய்வ சக்தி நீ தானே சொல்ல வந்த. ஆனா இவங்க எதையும் காதல வாங்க தயாரா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்ணு இன்னும் தெய்வ சக்திக்கும் ஏமாத்துக்காரிக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களா இருக்காங்க. உண்மையிலேயே இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் பார்வையற்ற குருடங்க. உங்க பாரு ஆஞ்ச், நீ யாண்ட உண்மை இது வரைக்கும் தெரியல. உன்னோட லட்சியம் என்னன்னு உனக்கு புலப்படல. எந்த பியாவை நீ அவமானப்படுத்துறியோ, எந்த பொண்ணு நீ இப்ப வீட்டை விட்டு விரட்டி அனுப்புறியோ அவளை தேடி நீ நிச்சயம் ஒரு நாள் வந்தே தீருவ. அப்ப எல்லாமே முடிஞ்சு போய்க்கும். ஞாபகம் வச்சுக்க.